நெல்லை மருத்துவக் கல்லூரி தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவமனை என்று பெயர் பெற்ற நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 250 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இவர்களுக்கான மருத்துவ பல்கலை தேர்வு முடிவுகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தன. அதில் சென்னை கீழ்ப்பாக்கம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போன்ற கல்லூரிகள் 90% மேல் தேர்ச்சி விகிதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் 65% தேர்ச்சி விகிதமும், மதுரையில் 59% தேர்ச்சி விகிதமும் பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளில் தேர்ச்சி விகிதத்தில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி தேர்ச்சி விகிதங்கள் வெறும் 55% மட்டுமே பெற்று தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தற்போது இளநிலை மருத்துவ பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களின் இந்த தேர்ச்சி விகிதங்கள் ஒட்டுமொத்த நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் இறுதியாண்டு படிப்பை பயின்று வருகிறார்கள். அடுத்த வருடம் அவர்களுக்கு உள்ளிருப்பு மருத்துவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹவுஸ் சர்ஜன் பணியும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தற்போது தேர்ச்சி விகிதம் குறைந்திருப்பது மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களிடையே ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவில் சுமார் 106 மருத்துவ மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நாம் மாணவர்களின் மனநிலையை நாம் கேட்டபோது எக்ஸ்டர்னல் என்று சொல்லப்படக்கூடிய தேர்வு கண்காணிப்பாளர்கள் சற்று கடினமாக இருந்ததாகவும், அது மட்டுமில்லாமல் அடுத்த 10 நாட்களுக்குள் சப்ளிமெண்டரி எக்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய துணை தேர்வுகள் வைத்து தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கான முயற்சியும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்கக்கூடிய தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி தேர்ச்சி விகிதத்தில் கடைசியாக இருப்பது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாய் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ராகிங் செய்த காரணத்தினால் 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்க விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.